நாம் தமிழர் கட்சியின் மே 18 இன எழுச்சி மாநாட்டை நடக்க விடாமல் தடுக்க முடியாத திராவிடம் அந்த மாநாட்டின் வீரியத்தை குறைப்பதற்காக திராவிடர்களை வைத்து அதே தினத்தில் அதே நேரத்தில் களியாட்ட நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியலை கருத்தியல் ரீதியாக பேசி மக்கள் மத்தியில் பேரெழுச்சியை ஏற்படுத்தி வருகின்றது நாம் தமிழர் கட்சி. இந்த எழுச்சியானது வருகின்ற 2026 தேர்தலில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி ஆண்டுதோறும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையின் கடைசி நாளான மே 18 எழுச்சி மாநாடாக மக்களை திரட்டி நினைவு கூர்ந்து வருவது வழமையான ஒன்று. இந்த மாநாடு நடந்தால் மாபெரும் மக்கள் கூட்டம் மாநாட்டுக்கு வருவார்கள் என்பதனாலும் இந்த மாநாடு நடந்தால் 2026 தேர்தலில் சீமானுக்கு வாக்குகள் அதிகரிக்கும் என்ற காரணத்தினாலும் மாநாட்டை தடுக்க முடியாமல் திணறும் திராவிடம் இயலாமையின் வெளிப்பாடாக அதே நாளில் மே 18 மாலை 4 மணிக்கு ஸ்டார் நைட் கோடையில் ஒரு ஜாலி என்ற பெயரில் நடிகர்களை வைத்து நிகழ்வு ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த மாநாட்டை நாகர்கோவிலில் உள்ள ஆதித்தனார் கல்லூரி வளாகத்தில் நடக்கும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர். இந்த மாநாட்டை தெலுங்கரான விசால் தலைமையில் திரை பிரபலங்களை ஒன்றிணைத்து நடத்துவதற்கான பொறுப்பை விசாலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மே 18 உலகத் தமிழரின் துயரத்தை நினைவுகூரும் இந்த நாளில் இப்படியொரு கேவலமான நிகழ்வை திராவிடம் வேண்டுமென்றே ஏற்பாடு செய்திருக்கின்றமையானது தமிழ் தேசியத்தை நேசிக்கும் மக்களிடமும் தம்பிகளிடமும் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த நிகழ்வை வேறொரு நாளில் நடத்துமாறு சம்பந்தப்பட்டவருக்கு தொடர்ந்தும் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றார். அது மட்டுமில்லாமல் அதில் கலந்து கொள்ள இருக்கும் நடிகைகளுக்கும் நிலைமையை புரிய வைத்து திராவிடத்தின் சூழ்ச்சியை முறியடிக்க அயராது பாடுபட்டு வருகின்றார். நாம் தமிழரின் வளர்ச்சியை தடுக்க முடியாமல் திராவிடம் திக்குமுக்காடி வருவது அவதானிக்க முடிகின்றது. இதன் மூலம் தமிழ் தேசியத்தின் வெற்றி நிச்சயமாகின்றது.